பாஜக மேல் கடும் கோவத்தை கக்கிய அண்ணாமலை. தாய் கழகத்திற்கு திரும்பும் அதிமுகவினர், அதிரடி காட்டிய இபிஎஸ். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்வதா? கோவத்தை வெளிப்படுத்திய அமைச்சர் செங்கோட்டையன். தாவேகாவா? வேண்டாம்பா சாமி, அலரும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள். நான் அமைச்சரா இருக்கேன், ஆனாலும் என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு அடிபோடும் அமைச்சர் சரத்குமார். இப்படி நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த சந்தேகத்தெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு காலத்துல பிஜேபியினுடைய ஒரு தூணா இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல. கொஞ்ச நாள் தலைவர் பதவியும் வகித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பாஜக மேலேயே அவங்க ஒரு கடும் கோவத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தனியா இயக்கம் ஆரம்பிச்சாலும் அது பாஜகவினுடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அது அவருக்கு கோபத்தை அதிகப்படுத்திருக்கு. இவ்வளவு கோபம் எதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி மேல? ஆக்சுவலா இது ஒரு செட்டப் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் பாஜகவும் பிரிக்க முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பள்ளியில பயின்ற ஒருத்தர் எப்படி ஆர்எஸ்எஸ் அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்தாம இருக்க முடியும் அப்படின்றத ஒரு கேள்விதான். இப்போ பைபிள்ல கூட பேதுருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 வாட்டி மறுதளிச்சாங்க. கேட்டா உங்களுடைய பேச்சு வெளிப்படுத்துதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது போலதான் ஆர்எஸ்எஸ்ல பயின்ற நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தாம இருக்க முடியுமா? அந்த கொள்கைகளை நீங்க விட்டு விலகாம இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க நம்மளுக்கு எழும்புது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம், அண்ணாமலை அவர்கள் மேல சொல்றோம். இவர் ஏன் பாஜகவுடைய பி டீம் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, திருமாவளவன் சொல்றாரு, இடதுசாரிகள் சொல்றாங்க, எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாதி கடந்து மதம் கடந்து இங்க நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் தலைவர்களா இருக்கிறோம் வி த லீடர்ஸ்ல அப்படின்ற ஒரு புது அமைப்பை நடத்தி காமிச்சிருக்காரு. ஒரு மாநாட்டை என்ன பண்ணிருக்காரு, வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ இதுல அவர் சொன்ன விஷயம் தான், பாஜக மேல எனக்கு கோபம் இருக்குதா அப்படின்னா ஆமா கோபம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது ஏன் அப்படின்னா, இது ஒரு வகையில ஒரு பிம்பத்தை உடைக்கிறது. எனக்கு பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உடைக்கிற விஷயமா தான் அவர் சொல்றாரு. ஆனா இதுல பாஜகவோடு இவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு விவகாரத்தை தான் இங்க நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்கல. முடிவு யார் எடுக்க வேண்டியது? நான் தான் எடுக்கணும். நீங்க தான் எடுக்கணும். நீங்க போயிட்டு ஓனர் கிட்ட போயிட்டு, சார் இங்க எனக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வெளியே போயிட்டோமா, நான் இந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு போவீங்களா? இல்ல நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போவீங்களா? ரிசைன் லெட்டர் தான் கொடுப்போம். இதுதான் இயல்பு. எல்லாருக்குமே இதுதான் இயல்பு. நீங்க வேலையில சேர்ந்தாலும் சரி, கட்சியில ஒரு கட்சியில இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்க தாவேகாவுக்கு போய் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா சொன்னாங்க. எங்களுக்கு பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை பிடிக்கல, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தலைமை சரியில்லைன்னு ஆமா, அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்றதெல்லாம் செகண்டரி. பட் இருந்தாலும் முடிவை தன்னிச்சையா செயல்படுத்தினாங்க. அண்ணாமலை அவர்கள் செயல்படுத்தினாரா அப்படின்னா கிடையாது. நீங்க பாஜக கூட கடும் கோபத்துல இருக்கிற நீங்க சொல்றீங்க. கடும் கோபத்துல இருக்கிற ஒருத்தர் ஏன் அமித்ஷா கிட்ட போயிட்டு நீங்க எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டுட்டு நீங்க வெளியே வரணும்? சோ இது சந்தேகத்துக்குரியதான் நம்மளுக்கு இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இது பாஜக மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னா அது நம்மள ஒரு விதத்துல நம்ப வைக்கணும். எப்பா நான் பாஜக கூட சண்டையில இருக்கேன்பா, எனக்கு பாஜக பிடிக்கல, நம்புங்கப்பா, நிஜமா நம்புங்கப்பா, நான் பாஜகவை எதிர்க்கிறேன்பா அப்படின்னு சொல்றாரு. கண்டி பாஜகவை எதிர்த்தாதான் நான் பாஜகவுடைய எதிர்ப்பாளரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு முன்வைக்கிறார். ஏன்னா இப்ப நிறைய பேர் என் மேல இப்படிதான் நான் சொல்றாங்க, பாஜக பி டீம் சொல்றாங்க. அப்ப நான் பாஜகவை எதிர்க்கிறதுனாலதான் நான் பாஜக எதிர்ப்பாளனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காங்க. நான் அப்படி எதிர்க்கிறதுக்கு வரல, எந்த கட்சியும் நான் தாக்குறதுக்கு வரல, எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு வரல. நான் என் அரசியல் பாதை தனி புதுசு, அதை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வரேன் அப்படின்ற மாதிரி தான் அவரு கோரிக்கை வைக்கிறார். அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, 2031 விஜய் வாங்கி வச்ச கடனை நம்ம தான் அடைக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப அவருடைய கூற்று என்னவா இருக்கு அப்படின்னா, 2031 நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்றது. ஆனா கூட்டணி இல்லாம அண்ணாமலை அவர்களால் சிங்களா ஆட்சி பிடிச்சிட முடியுமா? எல்லாரும் விஜய் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. விஜய் அவர்கள் அவருக்கு பிரபலம் இருந்தது, நடிகர் அப்படின்ற ஒரு பிரபலம் இருந்தது, நரேட்டிவ் செட் பண்ணாரு. அதே கூட்டம் தானே இப்ப இவங்களுக்கும் கூடுது. விஜய் அவர்கள் வரும்போது கூட இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதெல்லாம் ஓட்டா மாத்தி இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த அளவுக்கு கூட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் வருது தானே. கிட்டத்தட்ட 19 லட்சம் மக்கள் அவங்க இயக்கத்துல இருக்கிறாங்க.
ஏன் அவங்களால அது முடியாது? ஆக்சுவலா இங்க தான் நம்ம வந்து என்ன பண்றோம், மிஸ்டேக் பண்றோம். விஜய்க்கு வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறிச்சா அப்படின்னா மாறல. மாறி இருந்தாலும் இருந்தா அதுல பாதி மாறி இருக்குதுல்ல. அதுதான் சொல்றேன். மாறி இருந்தா இன்னைக்கு அவர் வந்து 120 சீட்டுக்கு மேல எடுத்திருப்பார். ம். 150 மெஜாரிட்டி, அதாவது 118 சீட்டு மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டிய தாண்டி அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். அவருக்கு கூடுன கூட்டங்கள் ஓட்டா மாறல. ம். இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல அண்ணாமலை அவர்களுக்கு கூடுன கூட்டம் ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நீங்க 2 கூட்டத்தையும் இங்க மெர்ஜ் பண்ண பார்க்க முடியாது. சமமா ம். ஒரு இடையில வச்சு பார்க்க முடியாது. அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் கிடையாது. அத முதல்ல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம். ஒரு ஹீரோவ திரையில பார்த்தோம், தரையில வராரு, அவர நம்ம பார்க்க மாட்டோமா? அப்படின்ற ஒரு ஏக்கத்துக்கு வந்த கூட்டம் தான் விஜய்க்கு வந்த கூட்டம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஓட்டா மாறாது அப்படின்ற கூட்டமே வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்ப ஓட்டா மாறும்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியாது அப்படின்னு அதுதாங்க நான் சொல்றேன். ம். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்த ஓட்டுகள்லாம் மாறல. ஆனா மெஜாரிட்டில வின் பண்ணாரா? இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப கொளத்தூர்ல ஏன் ஸ்டாலின் தோக்குறாரு? ம். கான்ஃபிடென்ட்டா அடிச்சாங்கல்லங்க. ம். இத்தன வருஷம் கொளத்தூருக்கு நல்லா செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஏன்னா, கொளத்தூர்ல மக்கள்கிட்டயே போய் நான் ஓட்டு போடுறேன்னா என்ன ஆயிட போகுது? ம். ஸ்டாலின் தோத்துற போறாரா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெனச்சு நெனச்சு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ம். இப்போ நீங்க நினைக்கிறீங்க, கொளத்தூர்ல நீங்க இருக்கீங்க. ஏங்க நான் ஓட்டு போடுறேன்னா, என் ஒரு ஓட்டாங்க வந்து ஸ்டாலினுடைய தோல்விய குடுத்துற போது, அப்படின்ற மாரி நீங்க வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. ஒரு ஓட்டு நிர்ணயிக்காது. நிர்ணயிக்காது. ம். என் ஓட்டு இல்லன்னா பல பேர் லட்சம் ஓட்டு போட போறான் ஸ்டாலினுக்கு. என் ஒரு ஓட்டாங்க வந்து அவர் வந்து தோற்கடிச்சிற போது, அப்படின்னு நீங்க நெனச்சு ஓட்டு போடுறீங்க. இதே போல பல லட்சம் பேர் யோசிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்காங்க. அந்த ஓட்டுகள் தான் இங்க மாறி இருக்குது கண்டி. விஜய்க்குன்னு தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி ஓட்டு வந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. சரி ஓகே. அப்படி நீங்க சொல்றதே வச்சுப்போம். விஜய் அவர்களுக்கு ஓட்ட மாட்டா, இன்னைக்கு எதுக்கு அதிமுக எம்எல்ஏக்களை நீங்க களவாடுறீங்க? ம். இப்படி கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்ப இடைத்தேர்தல் வரணும். இடைத்தேர்தல்ல 118 சீட் அவர் எடுக்கணும். சோ அதுக்கான இந்த கேம்லாம் போயிடுது. சோ நம்ம இப்ப வந்து என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்த கூட்டம் அரசியல்ல ஆல்ரெடி இருந்தவங்க கூட்டம். ம். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ரொம்ப தெளிவான இருக்கிறவங்க. சும்மா இப்ப அண்ணாமலை அவருக்கு என்ன ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம். அண்ணாமலை அவர்கள உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி இதுவரைக்கும் ஐபிஎஸ்ஸா இருந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அப்ப எனக்கு தெரியாது. தெரியாது. அவர் எப்ப பாஜகக்குள்ள வராரோ, அதுவும் மாநில தலைவரா வராரோ, ஆமா. அப்பதான் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை அவர் வந்து ஐபிஎஸ்ல கர்நாடகால இருந்தார்ப்பா ம். அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டு ஆளு ஒருத்தர் போய் கர்நாடகால ஐபிஎஸ்ஸா இருந்திருக்காரு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்குமே தெரியாது. சோ இப்போ தமிழ்நாடு முழுக்க அவர் பேச வராருன்னா, அவர் பாஜக மாநில தலைவரால் அடையாளம் காணப்பட்டார். பாஜகவால் அடையாளம் காணப்பட்டார். ஆர்எஸ்எஸ் பள்ளியில பயின்றவர். சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வெளியே வந்து தனியா ஒரு அமைப்பு வைக்கிறார்னா, பாஜகவுக்கு இதுல சம்பந்தம் இல்ல அப்படின்றது நம்ம தள்ளி விட்டு போயிட முடியாது. ம். முழுக்க முழுக்க பாஜக மேல அவருக்கு பங்கு உண்டு. ஏன் நம்ம இப்படி எடுத்துப்போமே, பாஜக தமிழ்நாட்டுல ஆள துடிக்கிறாங்க. ம். சோ அதனால டைரக்டா பாஜகல தான் வர முடியல. ஆமா. ஏன் நம்ம அண்ணாமலை மூலியமா வரக்கூடாது? இப்படி கூட பிளான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ம். சோ இது மூலியமா தான் அவர் வந்து என்ன பண்றாரு அரசியல்ல இருக்கு. இதனாலதான் பாஜக மீது எனக்கு கடும் கோபம் அப்படின்றதெல்லாம் அவர் வெளியே வைக்கிறார். ஆனா கோபம், எதுக்கு கோபம் அப்படின்றது அவர் சொன்னாரா? கிடையவே கிடையாது. கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எதனால கோபம் அப்படின்னு சொல்ல. சோ இங்க விஜய்க்கு வர கூட்டமும் அண்ணாமலைக்கு வர கூட்டமும் நம்ம சமன்படுத்தி பார்க்க கூடாது. அது தவறு. விஜய்க்கு வந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம், அண்ணாமலைக்கு அவர்களுக்கு வந்த கூட்டம் தலைவருக்கான கூட்டம் அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய பார்வையா இருக்கு. சோ பாஜக மீது எனக்கு கோபம், நான் பாஜகவை எதிர்க்கிறேன், எனக்கு பாஜக சம்பந்தம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இது நகமும் சதையும் போல. பாஜகவும் அண்ணாமலையும் நகமும் சதையும் போல பிரிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ டெல்லியில என்ன சொல்றாங்களோ, முக்கியமா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்களோ, அத கேட்டுட்டு தான் இவங்க எப்போதும் பண்ணுவாங்க. இப்பயும் அதான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக அமைச்சர் சரத்குமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சராகி இருக்க என்னாலேயே என் தொகுதியில போய் ஒரு வேலையுமே செய்ய முடியல. அங்க இருக்கக்கூடிய நகராட்சி கவுன்சிலர்லாம் வந்து தடுக்குறாங்க. இப்ப நம்ம சிஎம் என்ன சொல்றாங்க, யாராவது லஞ்சம் கேட்டா குடுக்காதீங்க அப்படின்றாங்க. வேற எந்த சிஎம்மாவது இந்த லஞ்சம், ஊழல் டாபிக் எடுத்து பேசியிருக்கிறாங்களா? எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. இந்த 200 யூனிட், சிங்கப்பெண்கள் படை இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. என்னால வேலை செய்ய முடியல அப்படின்ற எந்த ஒரு இதுல அவர் சொல்றாரு சார்? யார் தான் அவர தடுக்குறது? ஆக்சுவலா நீங்க ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கீங்க. ம். ஓகேங்களா? ம். ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கீங்க. கடைநிலை ஊழியர் இருப்பாங்கல்ல. ம். இப்போ ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு ஸ்கீம் ஒண்ணு போடுறீங்க ஒரு கம்பெனிக்கு. உங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜர், நீங்க ஒரு ஸ்கீம் போடுறீங்க. இது வந்து
உங்களுக்கு கீழே பல கேட்டகரி இருப்பாங்க. இப்போ நீங்க மேனேஜரா இருக்கீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போனீங்கன்னா டீம் லீடர் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கடைநிலை ஊழியருக்கு போவாங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து போய் சேர்ந்துதா சேரலையா அப்படின்னு பார்க்க வேண்டிய உங்க வேலையா, இல்ல உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்றவங்க வேலையா? ரிப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்களுடைய நீங்க ஒரு ஸ்கீம் போட்டீங்க, உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அவருக்கு டீம் லீடர் பண்ணணும், அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து பண்ணணும். ஸோ இப்படிதான் படிப்படியா போகணும். என்னால வந்து கடைநிலை ஊழியர் வேலை நல்லா செய்ய முடியல அப்படின்னு அவங்க வேலையை நீங்க பொறுப்புல போட்டுப்பீங்களா? அவங்களால செய்ய முடியாது, நீங்க வந்து அதை வந்து குறைய காட்டுவீங்களா? காட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை நீங்க செயல்படுத்திட்டீங்க. போகலையான்னு யாரை கூப்பிட்டு நீங்க கண்டிக்கணுமோ அவங்களதான் கூப்பிட்டு கண்டிக்க முடியும். கடைநிலை ஊழியரை போயிட்டு நீங்க ஏன் இது பண்ணல, ஏன் இதை செய்யலன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு அதிகாரிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வருது. சோ இப்ப இவர் அமைச்சரா இருக்கிறாரு, அமைச்சரா இருக்கிறவரு வார்டு லெவல்ல போயிட்டு எங்களால ஒர்க் பண்ண முடியல, செய்ய முடியல, நீங்க அமைச்சரா கவுன்சிலரா? கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. கவுன்சிலருக்கு செய்ய வேண்டிய வேலையே என்னால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க அமைச்சருங்க, நீங்க கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு வேலை நடக்கல, இவர் வந்து மக்கள் மேல பாசம் வச்சிருக்கிறாரு மாதிரியே சொல்லுவோம். எங்களுக்கு வந்து நாங்க போடுறோம், மக்களுக்கு போயிட்டு நாங்க போடுற திட்டங்கள்லாம் வந்து போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா, அது உங்க தப்பா, அதிகாரிகளோட தப்பா, இல்ல கவுன்சிலருடைய தப்பா? அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு, அதிகாரிகள் உங்க கிட்ட இருக்கிறாங்க. கவுன்சிலர் லெவல்ல போயிட்டு என்னால வந்து வேலை செய்ய முடியல, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல சொல்லிட்டு ஒரு அமைச்சர் புலம்புறாருன்னா, இது எந்த விதத்துல நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்றத இங்க நம்ம சிந்திக்கணும். சோ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஒரு மக்கள் கத்தியில என்ன பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னா உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், அவரு இப்படியே சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் சொல்றாரு மேயர்கள், நகரமன்ற தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள் இந்த இடத்துல தாவேகாவினர் வந்தாதான் விஜய் அண்ணா போடுற பிளான் கீழே வரும் அப்படின்றாரு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்க மேயரா வந்துட்டு இது வந்துட்டுனா இப்போதைக்கு நீங்க அமைச்சரா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க, திமுக கிட்ட குடுத்துட்டு போங்க. திமுக மேயரா இருக்கிறாங்க, நகர்மன்ற தலைவரா இருக்கிறாங்க, பேரூராட்சி தலைவர் இருக்காங்க, உங்களால செய்ய முடிந்ததாங்க போலல. அப்ப நீங்க உள்ளாட்சி அமைப்பு தேர்தல வந்துட்டு பேர் சிஎம்மா வாங்க, அது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்களா? இல்ல உங்களால செய்ய முடியாதத மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து 2 மாசத்துல என்ன செஞ்சீங்கன்னு இதை திசை திருப்புன்றதுக்காகவே என்ன சொல்றீங்க, எங்களால வந்து அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் வேலை செய்ய முடியல அப்படின்னு. வேலை செய்யாம இருக்கிறதுக்கு எதுக்கு சார் அமைச்சர் பதவி, ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே? வேற ஒருத்தர் வந்து அமைச்சரா இருந்து வேலை செய்வாங்களா? ஏன் மற்ற துறையில வந்து அமைச்சர்கள் வேலை செய்யறதே இல்லையா? சோ இது வந்து நரேட்டிவ் செட் பண்றது. என்னன்னா உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரப்போது, அதுலயும் நீங்க தாவேகாவினர் வந்து கொண்டு வந்துருங்க, மேயரா கொண்டு வந்துருங்க, மாநகராட்சி தலைவரா கொண்டு வந்துருங்க, பேரூராட்சி தலைவரா கொண்டு வந்துருங்க, ஒன்றிய தலைவரா கொண்டு வந்துருங்க, இது மாதிரிலாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் டிவிக்கு இருந்தா தமிழ்நாடு ஊத்திக்கிட்டு போயிட வேண்டியதுதான். சொல்றது புரியுதுங்களா? அவங்களுடைய கான்செப்ட் தான். உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் இவங்க வரணும், அதுக்கு இது ஒரு பிட்டு, இவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்றது இவங்களாலே தெரிஞ்சு போயிடுச்சு. 2 மாசத்துல இப்ப ஒரு 200 யூனிட் சொல்றாரு, அதே போல சிங்கப்பெண் அதிரடிப்படாரு, இதுல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டெய்லி விவாதிக்கிறோம். இன்னொன்னு லஞ்சத்தை ஒழிச்சிடுறாரு, இன்னமும் லஞ்சம் பெருக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. கரூர்ல விஜய் அவர்கள் சொல்றாரு, ஒரு பெரியவர் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனாரா, லஞ்சமே வாங்கல அப்படின்னு சொல்றாரு, சொல்லி அடுத்த நாளே தென்காசியில ஒருத்தர் லஞ்சத்துல மாட்டுறாரு. சோ எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. இவங்க எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல தான் இப்போ குறிக்கோளா இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன திட்டங்களை செயல்படுத்துவோம், மக்களுக்கு எப்படி ஆட்சியை நல்லா செய்வோம், அதுல இவங்க திங்கிங் போகல. நரேட்டிவ் செட் பண்ணணும், மக்கள் மத்தியில ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அது ஆழமா பதிஞ்சிடும், அதைதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் மேயரா இவங்க வரணும், நகராட்சி மன்ற தலைவரா வரணும், பேரூராட்சி மன்ற தலைவரா வரணும், வார்டு கவுன்சிலரா வரணும். அதுக்கு என்ன பண்றாங்க, இப்ப பேசிட்டு இருக்காங்க. சோ இதை ஓப்பனா ஒத்துக்க முடியாம நாங்க அமைச்சரா இருந்தோம், வேலை செய்ய முடியலன்னா எதுக்கு அமைச்சரா இருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க கேட்பாங்க இல்லங்க கேள்வி. இதுக்கும் திமுக மேல வந்து பழி போடுறாங்க. அவ்வளவுதான், இதுவும் திமுக காரணம் அப்படின்னு இவங்க செஞ்சிடற மாதிரியும், அதை தடுக்கிறது கவுன்சிலர்கள், மேயர்கள், நகராட்சி மன்றத்துல தடுக்கிற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் பார்க்காமலாம் இல்ல. சோ இவங்களுடைய கையாளாத தனத்தை இது மாதிரி திசை திருப்புறது தான் இது அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அமைச்சர் சரத் அவர்களால வேலை செய்ய முடியலன்னா நீங்க பதவி விலகிட்டு தாராளமா போகலாம். டிவிக்கில பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க அமைச்சரா வந்தாங்கன்னா வேலை செய்வேன். நான் நிறைய அமைச்சர்கள் வேலை செய்வே இல்லையா? தாவேகாவில் இருக்கிற அமைச்சர்கள் வேலை செஞ்சு தானே இருக்காங்க, அவங்களே இந்த குறைபாடுகள் வச்சிருக்காங்களா? ஏன்னா வைக்கல. இது வெட்ட வெளிச்சமா தெரியுது, இவங்களால செய்ய முடியாத
திமுக மேல இப்படி திசை திருப்பணுன்றதுக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக காரணம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆட்சியில இவங்க இருக்கிறதுனால என்ன சொல்லணும்னு தெரியல. சோ இப்போ இது புது ரூட்டு, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்னால எங்களுக்கு என்ன பண்ணுவோம், திமுக லெவலில் சொல்ல நீங்க உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை மாத்திருங்க, நம்ம வந்துருவோம், அப்போ ஃபுல்லா செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க தானே போறோம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப அதிமுகல இபிஎஸ் டெய்லியுமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. யார் அடுத்து ராஜினாமா பண்ணுவாங்க, பொழுது விடிஞ்சா யாரு போவாங்க, பொழுது விடிஞ்சா யாரு போவாங்கன்ற மாதிரி பரபரப்புல தான் அவர் இருக்காரு. அவரை விட மக்களும் அதிகமா இவர் உண்மையா இருந்தாங்க, இவங்க போயிட்டாங்களேன்னு அவங்களும் ஒரு பரபரப்புல தான் இருக்கிறாங்க. இப்ப தகவல் என்னன்னா, அதிமுகல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா தாவேக்கா, நான் போகல அப்படின்ற மாதிரி ஒதுங்கி வந்துடுறாங்களாம். யாரு போவாங்களா, நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா இருக்கிறாங்களாம். சோ இதனால இபிஎஸ் அவருமே சந்தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார். ஆக்சுவலா இது உயர்நீதிமன்ற சமீபத்துல ஒரு 5 தொகுதிக்கு ரத்து செஞ்சாங்க, இடைத்தேர்தல் ரத்து செஞ்சாங்க. விராலிமலை, கரூர், திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இந்த 5 தொகுதியை என்ன பண்ணாங்கன்னா ரத்து செஞ்சாங்க. ஏன்னா இங்கெல்லாம் தேர்தல் வழக்கு போயிருந்தனால இங்க இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, நடத்தினா அது பெரிய சிக்கலாயிரும், தேர்தல் ஆணையத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தல் ரத்து பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் இப்போ தாவேக்காக்குள்ள போறதுக்கு அதிமுகவுல சில எம்எல்ஏக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தாங்கன்ற பேச்சுக்கள் அடிபட்டது. அவங்க கூட என்ன நிலைப்பாடுனே தெரியல, ராஜினாமாவும் அவங்க பண்ணல, டிவிகே சைடும் போகல, இந்த பக்கம் இபிஎஸ் சைடும் வரல, என்ன நிலைன்னா நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க மௌனம் காக்குறாங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப எதுக்கு நம்ம இதையும் விட்டுட்டு அங்க போயிட்டு நம்ம நிக்கணும் அப்படின்னு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன அப்ரோச் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னார்ல, நீங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை ஜெயிச்சு அமைச்சராக்குறோம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி இருப்பாங்க, பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ரோச் பண்றாங்கன்னா சும்மாலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு போறாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த ஆசையில நிராசை ஆயிடுச்சா? இப்போ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, செக் வச்சிருச்சு. ஏன்னா இப்ப நீங்க எம்எல்ஏவும் இல்ல, சோ அதிமுகவிலே இல்ல, தாவேக்காவில நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. சோ இது நம்மளுக்கு வந்துருமோ, நம்ம அதிமுகல இருந்து வெளியே போயிட்டு அதிமுக அப்படின்ற பிராண்டை இழந்துருவோம், எம்எல்ஏன்ற பதவி இழந்துருவோம், சரி நிர்காதியா நம்ம நிற்போம் அப்படின்ற பிள்ளைகளும் யோசிச்சிருக்கலாம். சோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு அதிமுகல இருந்து போறவங்க தாவேக்காவா ஐயாப்பா சாமி விட்டுருங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு புலம்புறாங்கன்னா இதுக்குதான் ஒரு காரணம் அப்படின்ற பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. கூடுதலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான உத்தரவும் போட்டிருக்காரு. என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில இருந்து தாவேக்காவுக்கு போனாங்க, இப்ப தாவேக்காவில இருந்து ரிட்டர்ன் வரதுக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாய் கழுத்துக்கு போயிடலாம்பா, எதுக்குப்பா நம்ம தாவேக்காவுக்கு இன்னைக்கு போனவங்களுடைய நிலைமை வரும்போது என்ன பண்றாங்க, ஆசாசியா வாங்க சாமின்னு எல்லாம் ஆசாசியா வரவேற்கிறாங்க. உள்ள வந்துட்ட பிறகு கண்டுக்கிறதே இல்ல. இப்போ அதிமுகவில இருந்து போனவங்க நம்ம தாவேக்காவுக்கு போனா இப்படி இருக்கலாம், இந்த பதவியில இருக்கலாம், ஜோரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா போனா நீங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, ருக்கு பையா ருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, வெயிட் பண்ண வைக்கிறாங்க. சோ இப்போ என்ன பண்றாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு நம்ம அதிமுகவிலே இருந்திருக்கலாம், தாவேக்கால போயிட்டு 10ஓட 11 இருக்கிறோம். அதிமுக என்ன பண்ணோம், ஒரு மாவட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு ராஜாங்கம் பண்ணியிருந்தோம், ராஜாவா இருந்த கெத்தா இருந்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்கிறதுனால நம்ம திரும்ப அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பழைய பவருக்கு வரலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி வரணும். பூஜ்ஜியத்துல இருந்து தான் நீங்க மேல வரணும். எடுத்துன்னு உங்களுக்கு 10 குத்துற மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் இது நடந்துக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் கேட்டிருக்காங்க. இதற்கு அமைச்சர் செங்கோட்டையன் ரொம்பவே கடுப்பாகி, அம்மாவோட ஆன்மா கண்டிப்பா அந்த கொள்கைகளை மறந்துட்டு போறாங்களா, அவங்கள மன்னிக்காது, ரெண்டும் வேற வேற துருவம்ன்ற போது அதை எப்படி சேரணும்னு நீங்க சொல்லலாம்ன்ற மாதிரி ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்பதான் அம்மா ஞாபகம் வருதா, அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு இப்பதான் அவருக்கு தெரியுதா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அதிமுக சிலுசிலா உடைச்சிங்களே, அப்ப அம்மா ஆன்மா உங்களை மன்னிக்குமா இல்ல ஏத்துக்குமா? இல்ல அவங்கள விளக்குனாங்க தானே, அவங்களா போகல, இபிஎஸ் தானே விளக்குனாங்க. கரெக்ட்டுங்க, இபிஎஸ் விளக்குனாரு. இப்போ இன்னைக்கு அதிமுக உடைக்கிறது, சிலுசிலா உடைக்கிறது யாரு? தாவேக்கா தானே. தாவேக்காவில இருக்கிற அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு பங்கு உண்டுல. தாவேக்கா இந்த அதிமுக சிலுசிலா உடைக்குதுன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பங்கு இல்லாம இருக்குமா? இங்க அதிமுகவில இருந்து போகிற முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்கள் செங்கோட்டையனை சந்திக்காம இருப்பாங்களா, இல்ல பேச்சுவார்த்தை நடத்தாம இருப்பாங்களா? பிராக்டிகலா யோசிங்களேன். அப்ப அம்மா ஆன்மா உங்களை மன்னிக்காம வரவேற்குதா? அதிமுகவை நீங்க உடைங்க அப்படின்னு அம்மா ஆன்மா உங்களை ஆசீர்வதிக்குதா? நான் கேக்குறேன்.
அப்பா அம்மா ஆன்மாலாம் உங்களுக்கு தெரியல. இப்பதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அம்மா ஞாபகம் வராங்க போல இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே சேர வேண்டாம், சேர்ந்தா அம்மா ஆன்மா மன்னிக்காதுன்னு ஏங்க சொல்றாரு. இது வந்து நீங்க பச்சை குழந்தை கிட்ட போய் கேட்டா கூட ஒத்துக்காது. திமுக அதிமுக ஒண்ணு சேரணும் அப்படின்றது இதுல கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க கூடாதுங்க. நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா 2 துருவங்கள் எப்படி ஒண்ணு சேரும் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது காந்தத்துக்கு பிளஸ் மைனஸ் ஒட்டிட்டா ஒட்டிக்கும். பிளஸ் எப்படி ஒட்டும்? விலகி தான் போகும். ஆமா. அந்த ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும். தமிழ்நாட்டுல திமுக ஒரு பிளஸ்னா அதிமுக ஒரு பிளஸ். ரெண்டும் இணையனா இணையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது கூட தெரியாம ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. இந்த நரேட்டிவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் அம்மா ஆன்மா ஒத்திக்கிட்டு வந்துட்டாரு. அம்மா ஆன்மா வந்து திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்தா இவங்கள மன்னிக்காது அப்படின்னா அதிமுகவை சில்லா உடைக்கிற தாவேக்கா மட்டும் மன்னிச்சிருமா அம்மா ஆன்மா? இப்பதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அம்மா ஞாபகம் வராங்களா? இதுக்கு முன்னாடி வரலையா? கேள்விகளை கேட்கறதுனா எவ்வளவு கேள்வி கேட்கலாம். இவங்களுக்கு என்ன பயம்னா, ஒருவேளை இவங்க நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்களே, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிச்சி தாவேக்கா வந்து ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களே, ஒருவேளை இது இணைஞ்சிட்டா இவங்களுடைய பாடு அல்லோல் பாடுதான். ஆட்சியை விட்டு போயிருவாங்க. செங்கோட்டையனுடைய கதி என்ன ஆகும்னு தெரியாது. சோ இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு அலர்ட் பண்ணணும். அதிமுகவினரை நீங்க சென்டிமெண்டலா அடிக்கணும் அப்படின்னா அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு ஒரு சென்டிமெண்டலா நீங்க ஒரு அட்டாக் ஒன்று போட்டீங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கும் நீங்க அடிமட்ட தொண்டனை போய் பாருங்க. ஜெயலலிதாவை அம்மானு சொல்லி கோயில் கட்டி கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலையும் ஜெயலலிதா போட்டோ இருக்குது. நான் காட்டுவேன். எனக்கு தெரிஞ்சு பல பேர் வீட்டுல ஜெயலலிதா அதாவது பூஜை அறையில நிறைய பேர் வீட்டுல ஜெயலலிதா வீட்டு அவங்க பூஜை அறையில ஜெயலலிதா போட்டோ வச்சு வழிபடுறாங்க. உண்மையான விசுவாசிகள் அவங்களெல்லாம் நீங்க அலர்ட் பண்ணணும்னா சென்டிமெண்டா தாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டுடணும். போட்டுட்டோம்னா சரி இவ்வளோ பேசுறாருல அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படி ஒண்ணு உங்களை மட்டும் மன்னிச்சிருச்சா அம்மாவுடைய ஆன்மா? இது என்னங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. டிஎம்கேக்கு போகல. டிஎம்கேக்கு போறாரு போகல நீ சரி ஓகே அவருடைய வாதத்துக்கு நம்ம வருவோம். ஜெயலலிதாவுடைய விசுவாசியா இருந்தவர் ஓபிஎஸ். ஓகேங்களா? தீவிரமான விசுவாசியா இருந்தாரு. முதலமைச்சரா கையை காட்டிட்டு போனாங்க. வேற யாரையுமே கை காட்டல. அப்ப எடப்பாடி பழனிசாமியில எங்க இருந்தாருன்னு தெரியல. செங்கோட்டையன் இருந்தோ இல்லாம இருந்தாரு. ஆனா நம்பிக்கையை யாருக்கிட்ட கொடுத்து இத்தனைக்கும் ஓபிஎஸ்க்கு சீனியர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு. எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வழியில எல்லாம் வந்துட்டு இது பண்ணாரு. ஆனா அப்ப கூட ஓபிஎஸ் கூப்பிட்டு தான் சிஎம் ஆக்கிட்டு போனாங்க அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போகும்போது. புரியுதுங்களா? அப்ப அவ்வளோ விசுவாசியா இருந்தாரு. திரும்பி அந்த அம்மா வரும்போது முதலமைச்சர் பதவியை அந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்க. இபிஎஸ் செஞ்ச மாதிரிலாம் செய்யல. அந்த அளவுக்கு விசுவாசியா இருந்தாரு. திமுக பக்கம் போனார்ல அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்கல்ல, தேர்தலில் தோத்து போயிட்டாரா? ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து உக்காஞ்சிருக்கிறார்ல. அப்ப அம்மாவுடைய ஆன்மா அவருக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கா சாபத்தை கொடுத்துருக்கா? கேள்வி கேட்கலாம்ல. திமுக கடை போயிட்டா அம்மாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு நீங்க சென்டிமெண்டலா பேசலாம். பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு லாஜிக் இருக்கணும். இன்னைக்கு தாவேக்கா அதிமுக அல்லுசில்லா உடைக்குது. அதிமுக எம்எல்ஏக்களை உங்க பக்கம் வலிக்கிறீங்க. அப்ப மட்டும் அம்மாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காம ஆசீர்வதிக்குன்னு நீங்க சொல்றீங்க. திமுக அதிமுக சேர்ந்தா மட்டும் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காதுன்னா இது எந்த விதத்துல லாஜிக்? கேள்வி இருக்குல்ல. சோ இத வந்து என்னன்னா இது வந்து ஒரு வித சென்டிமெண்டல் அடிக்கிறது. அதிமுகவினரை திமுக கூட போய் சேர விடாம இது ஒரு அலர்ட் மாதிரி. நீங்க போனீங்கன்னா அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு இதுதாங்க விஷயமே. செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது இதுதான். அதிமுக திமுக ஒண்ணு சேர்ந்துருக்க அது சேர மாட்டாங்க. நீங்களே சேர்த்து வச்சா கூட சேர மாட்டாங்க. நாளைக்கே வந்து செங்கோட்டையன் அவர்கள் முன்னின்று ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒண்ணு சேருங்கன்னு சொல்லி சேர்த்தா கூட சேர மாட்டாங்க. அது வேற விஷயம். பட் அவர் சொல்ற வாதத்துக்கு நம்ம வந்தோம்னா இது சேரவே சேராது. இருந்தாலும் இவங்க சேர்ந்துட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் இந்த மாதிரி சொல்றாரு அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு. முதல்ல தாவேக்காவினரும் உங்களையும் அம்மா ஆன்மா மன்னிக்குமா மன்னிக்காதா அப்படின்றத நீங்களே சுதாரிச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா அம்மா அவர்களால கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சியை அல்லுசில்லா உடைக்கிறது விஜய் அவர்கள் தாவேக்காவினர். சோ அதுல நீங்க நிலை நின்று கரெக்டா நீங்க நியாயமா பதில் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். டிடிவி எதற்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒண்ணு சேர்ந்தா என்ன தப்பு? இது வந்து இப்போ பொது எதிரி அதான். இப்போ நீங்க பாஜகவை நேர் எதிரில நின்று எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா சேர்ந்தாங்களா? 2 பேரும் இரு துருவங்கள் ஒண்ணு சேர்ந்தாங்களா? காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ். பாஜக எதிர்க்கிறது ஒண்ணு சேர்ந்தாங்களா? சோ அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களா?
இப்ப தமிழ்நாட்டுல பொது எதிரியா யாரு கருதுறாங்க கருதி இப்ப தமிழ்நாட்டுல பொது எதிரியா யார வந்து கருதுறாங்க? இப்போ DMK. ஆளுங்கட்சியை தான் கருதுறாங்க. சோ அப்ப ஆளுங்கட்சியை நம்ம எதிர்க்கணும்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அவர் சொல்றாரு கருத்து. இவங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லல. அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ தாவேக்காவை இங்க வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? அவருடைய வாதம் இதுதான் இருக்கு. இவங்க ஒண்ணு சேர்ந்துருங்க அப்படின்னு இவரு எடப்பாடியையும் ஸ்டாலின் அவர்களையும் டிடி வித்தனர் 2 கையும் பிடிச்சி சேர்த்து வைக்கல. சேர்த்து வச்சாருன்னா நீங்க அப்ப கேட்கலாம். தாவேக்காவை வீழ்த்தணும், இதுக்கு அதிமுகவும் திமுக ஒண்ணு சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்ற ஒரு ஒரு ஆலோசனை மாதிரி தான், ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அவருக்கு தான். தோன்றதை அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அவர் மனசுல ஒரு தோண கருத்து அதுதான். இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இவர் சொன்னதுனால? இல்ல. சேரல. சோ இது எல்லாமே வந்துன்னா இவங்களா ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்து தாவேக்க வழிக்க பாக்குறாங்க. அதை பத்தி இவங்க சிந்திக்கவே இல்லை. இவங்க பாட்டு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு வேலை செய்ய. இத்தனைக்கும் சொல்ல போனா திமுக அதிமுக இப்போ கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கு. அதிமுக திமுக இப்போ கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கு. தாவேக்காவை எதிர்க்கிற நிலைமையில ஆளுநரை பார்த்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கை. அதனால எல்லாரும் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்த்து நீங்க எல்லாம் சொல்றது சுத்த பொய், அபத்தம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நம்ம வட துருவமும் தென் துருவமும் கண்டிப்பாக என்னைக்குமே ஒன்னா சேராது அப்படின்றதுதான் இங்க பொதுவான கருத்தா இருக்கு.